ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான 7783 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன், அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாச்சு. ஸோ நான் சொல்கிறபடி கரெக்டாக விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 24/4/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஆமாங்க, விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றாங்க. நம்ம நீண்ட நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒர்க்கர், ஹெல்ப்பர், மினி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரியில் உங்களை மாவட்ட வாரியாக ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த வேக்கன்சிஸ் டீட்டெயில் ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக டீட்டெயில் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஐ பட்டனையும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்கு, அதே மாதிரி அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு மாவட்டத்தை எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற மாவட்டங்களுக்கும் சேம் அதே தான். ஸோ அதை பற்றின முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். டிஎன் அங்கன்வாடி ரெக்குயர்மெண்ட் சொல்லிட்டு அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி அஃபீஷியல் வெப்சைட்டு, அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன், அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்ளிகேஷன், அதே மாதிரி மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா சிடிபிஓ அட்ரஸ் பிடிஎஃப், இதோட லிங்க்கும் சேர்த்துமே நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ அங்கன்வாடி துறையிலேருந்து வந்துடக்கூடிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மாவட்டத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா டீட்டெயிலும் இதே தான். உங்களோட வேக்கன்சி டீட்டெயில் மட்டும் மாறும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிடிபிஓ அட்ரஸ் சொல்கிறேன் இல்லையா, அந்த அட்ரஸில் எந்த இடத்துக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றது அதில் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து, அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதை மட்டும் நீங்கள் பார்த்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளின் கீழ் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரிபா ஆகாஷ் பார்த்திங்கன்னா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளின் கீழ் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படும் குழந்தை மையங்களில் காலியாக உள்ள 20 அங்கன்வாடி பணியாளர்கள், அதில் 20 அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்குது மற்றும் 12 அங்கன்வாடி உதவியாளர் காலி பணிகளில் நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளன அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இனச்சுழற்சி விவரம் மாவட்ட திட்ட அலுவலகத்திலும். ஸோ நீங்கள் எங்கே போய் உங்களோட வேக்கன்சிஸ் டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா மாவட்ட திட்ட அலுவலகத்தில் தான் கேட்கணும். இல்லை அப்படின்னா அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களிலும் தகவல் பலகையில் ஒட்டப்படும். இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட வேக்கன்சிஸ் டீட்டெயில், அதாவது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் டீட்டெயிலை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதை பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.icds.tn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 7/4/2025 24/4/2025 வரைக்கும் நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி 24/4/2025. ஸோ இதை பொறுத்தளவுக்கு தொகுப்பூதிய விவரத்தில் உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு தொகுப்பூதிய மாதம் ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7700 12 மாத காலத்திற்கு பின் வழங்கப்படும். சிறப்பு காலமுறை ஊதியம் மாதம் ஒன்று 7700லேருந்து 24,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளரை பொறுத்தளவுக்கு 4100 அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கன்வாடி பணியாளரை பொறுத்தளவுக்கு இதற்கான கல்வி தகுதி மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு மினிமம் 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இதே பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
தூர சுற்றளவு நீங்கள் காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள குழந்தை மையத்திற்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியர்பையில் நீங்கள் வந்து வசிக்கிறவா இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளரை பொறுத்தளவுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக SC/ST ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தனித்தனியாக மென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த வேலைக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்டில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் TC, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை அல்லது ஆதார் அட்டை, இல்லை அப்படின்னா சாதிச் சான்று, வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழின் சுய சான்று பொம்மிட்ட நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் வந்து அதில் சைன் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ், ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் CDPOன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அட்ரஸ் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை 24/4/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிவிடுங்க. இல்லை வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா நேராகவே கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அப்ளிகேஷனை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் இது தான். அப்ளை பண்ணுறது, அந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவை உங்களுக்கு தரேன். அந்த வீடியோ வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.